ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்தார் என்று சொன்னால், மலை மேலே ஏறி வருவதற்காக. அன்றைக்கு மோசேவை பார்த்து சொன்னார், மோசே நீ மலை மேலே ஏறி வா, நான் உன்னை தயார்படுத்த வேண்டும். ஆம், நீங்களும் நானும் இயேசுவை போல அதிகாலையிலே ஜெபிக்கிறோமா? வனாந்தரத்திலே நீங்களும் நானும் இயேசுவை போல மலை மேலே ஏறி போய் ஜெபிக்கிற அனுபவத்திலே நாம் இருக்கிறோமா? மலை எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு பிரச்சனையை காட்டுகிறது. மலை போல பிரச்சனை, அது பனி போல போக வேண்டும், கரைந்து போக வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை போல நீங்களும் நானும் ஜெபத்திலே காணப்பட வேண்டும். இயேசு அதிகாலையிலே ஜெபித்தார், இயேசு இருட்டோடே ஜெபித்தார், வனாந்தரத்திலே ஜெபித்தார், மலையிலே ஜெபித்தார். இரண்டு இடங்களும் எப்படிப்பட்டதான இடம் என்று சொன்னால், விஷப்பூச்சிகள் இருக்கக்கூடிய இடம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் வரும். ஆனாலும் நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்கள் வனாந்தரத்தை செழுமையாக மாற்றுவார். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் மலை மேலே ஏறி போய் பிரச்சனையை கடந்து போய் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் பிரச்சனை இந்த வருடத்திலே கண்டிப்பாக மாறும், இந்த நாளிலே கண்டிப்பாக மாறும். அது டைவர்ஸாக இருந்தாலும் மாறும், அது சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் மாறும், அல்லது உங்களுடைய கஷ்டமாக இருந்தாலும் மாறும், அல்லது உங்களுடைய வியாதியாக இருந்தாலும் மாறும். இவைகளிலிருந்து நீங்கள் மாறி வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராக